பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றியும் வன்கொடுமைகள் முதியவர்கள் பாதுகாப்புக்காக திருக்கோவிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நேற்று சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யவும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சட்டத்திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றன. இது குறித்து விழிப்புணர்வும் அவசர காலங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற புரிதலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக அவசியம் என்ற புரிதலை அரசு சார்பில் விழிப்புணர்வு செய்து வருகின்றனர். வீட்டில் ஏற்படும் உடல் ரீதியான, மன ரீதியான அல்லது பொருளாதார ரீதியான துன்புறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு அளிப்பது பற்றியும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழலை உறுதி செய்யும் வகையிலும் நேற்று திருக்கோவிலூர் ஒன்றிய அலுவலகத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றியும் பெண் குழந்தைகள் திருமணம், வன்கொடுமைகள், குழந்தைகள் பாதுகாப்பு, முதியவர்கள் பாதுகாப்புக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் சட்ட ஆலோசனை மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பெண்களுக்கான வன்கொடுமைகள், இளம் திருமணம், குழந்தைகள் பாதுகாப்பு, முதியோர்கள் இவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு நிறுவனத்தை அமைக்கப்பட்டு அந்த நிறுவனத்தில் சட்ட ஆலோசனை மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் அவங்களுக்கு என்ன உதவி வேணுன்றத அவங்க மூலியமாக இலவசமாக அவங்களுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும். இது இல்லாம அனைத்து ஊராட்சியிலும் மகளிர் குழுக்கள் இருக்கு. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு ஜெண்டர் பாயிண்ட் பர்சன் அப்படின்னு ஒரு உருவாக்கி இருக்கோம். ஒரு குழுக்கு ஒரு உறுப்பினர் மூலியமா அந்த ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி நாங்க சொல்றோம். ஒவ்வொரு குழுவிலையும் அவங்க தகவல் கொடுப்பாங்க. அந்த தகவல் மூலியமா அனைத்து ஊராட்சியிலும் நமக்கு திருக்குளூர் வட்டாரத்துல 890 மகளிர் குழு இருக்கு. அதுல 16,236 உறுப்பினர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் இந்த வட்டார பாலியல் முக மையத்துல பெண்களுக்கு, மகளிருக்கு, குழந்தைகளுக்கு என்னென்னலாம் விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க மூலமா எல்லா மக்களுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு திருக்கோவிலூர்ல டி.கே. மண்டபத்துல இந்த அலுவலகம் அமைஞ்சிருக்கு. ஆலோசனை வரவங்க தாராளமா வந்து தெரிஞ்சுக்கலாம். சட்ட ஆலோசகர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, வக்கீல் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சமூக நலத்துறை இருக்காங்க, கல்வி திட்டத்து மூலியமா வந்திருக்காங்க, சமுதாய நலத்துறை மூலியமா வந்திருக்காங்க. அனைத்து உறுப்பினர்களும் ஒரு அங்கமா சேர்ந்து இந்த திருக்குறள் வட்டாரத்துல மக்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க என்று பார்த்து இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், சமூக நலத்துறையினர் போன்றவர்கள் கலந்து கொண்டனர்.